சவுக்கு சங்கர் பெயில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும்னு காவல்துறை ஹைகோர்ட்டில் போட்டாங்க. அது நீதியரசர் வேல்முருகன் பெஞ்ச். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஹைகோர்ட்டில் நீதியரசர் வேல்முருகனாலே எல்லாம் பயப்படுவாங்க. அவர் ரொம்ப கடுமையாக இருப்பார். அதனால் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணுவார், இது பண்ணுவார். எல்லாம் அப்பா வேல்முருகன் ஜட்ஜா அப்பா ஜெயிக்குமா கேஸை சொல்ல முடியாதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கடுமையாக இருப்பார், கரெக்டாக பார்ப்பார். ஆனால் அதனால் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, வேல்முருகன் இப்போ இந்த இதில் ஹைகோர்ட்டுக்கு விடுமுறை வந்த டைமில் எஸ்எம் சுப்பிரமணியன்னு சொல்லி நீதியரசர் அந்த பெஞ்ச் வந்த உடனே அவங்க சவுக்கு சங்கரை கைது பண்ண ஏன் இப்போ யூடியூபர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, வேறு வேலையை பாருங்கன்னு போலீஸை திட்டி அவருக்கு பெயில் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த விடுமுறை முடிஞ்ச உடனே வேல்முருகன் இது வந்தோடனே, வேல்முருகன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜு, அவர் நிச்சயம் ரத்து பண்ணிடுவார்னு போலீஸ் பகல் கனவை கண்டு இதை ரத்து செய்யுங்கள்னு போட்டாங்க. அப்போ சவுக்கு சங்கர் வக்கீலுங்க இந்த 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 பெஞ்ச் எங்களுக்கு வேணாம், நீ வேறு நீதி இப்போ இது பெஞ்சுக்கு போகிறோன்னு போகும்போது வேல்முருகன்கிற ஜட்ஜு கேட்டார், மற்றவங்கள மிரட்டுற மாதிரி எங்களையும் மிரட்டுறாங்களா, ஏன் நாங்கள் விசாரிக்கக்கூடாதா, அதெல்லாம் விசாரிப்போம்னாரு. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, வேல்முருகன் ஜட்ஜு ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட்டு, நிச்சயம் பெயில் ரத்தாயிரும் அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போதைக்கு ரத்து பண்ண முடியாது, அவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க, அங்கே ராஜீவ்காந்தி மெடிக்கல் காலேஜில் இதுக்கு ஒரு போர்டு அமைங்க, அவர் உடல்நிலையை செக் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க, அப்புறம் பார்க்கலான்ட்டு போலீஸ் இதாகிப்போ போலீஸ் ஏன் அதை எஸ்எம் சுப்பிரமணியம் நீதியரசர் சொன்னபடி ஏன் ஒரு யூடியூபர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அந்த ஆள் மேலே 30 கேஸு 40 கேஸ். சவுக்கு சங்கருக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவரை நாங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரே ஒரு இது அவரை கைது பண்ணுறது, அடிக்கிறது, கையை ஒடிக்கிறது, ஜெயிலில் வச்சுக்கிட்டு துன்புறுத்த இதுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே எதிரி. நாங்கள் சவுக்கு சங்கருக்கு கூண்டாஸில் கைது செய்யும்போது பல இதில் அவரை நான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். ஏன்னா கைதுக்கு கண்டனம், கொடுக்கும் சித்திரவதைக்கு கண்டனம், சட்டத்துக்கு எதிராக காவல்துறை செயல்படுகிறார்கள்ங்கிறது தான் கண்டனம்.